மக்களே, நான் உங்கள் ஏஆர்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்கே தமிழ். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி சிஎஸ் போட போகிறோம். செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு வந்ததுக்கு சில டைம் டவுட்னு இருந்தது, சர்வர் இஷ்யூ இருந்தது, என்ன ஆச்சுன்னே தெரில. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு எப்படியோ. இப்போ போடலாம். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா போன தடவை மாதிரி எதாவது ஆகிட போகுது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் யூஸ்வலாக சொல்கிறது தான், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வேறு இதை யூஎஸ்பியை கொடுத்துருவாங்க. G18 கிளிக் பண்ணிட்டேன். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான். என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டே மண்டையை உடச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போகும். ஏன்னா அழுத்துற கண்ணு எதுவுமே என் கையில் இல்லை. ஏதோ பிடிச்சி அடிக்கிற மாதிரி நான் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டு எனிமி பக்கம் போயிட்டுருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, பொறுமையா ப்ரோ. எதுக்கு ப்ரோ ஓப்பனில் போய் நின்று டவுன் ஆகுறீங்க? எங்கே போய் எத்தனையோ பேருக்கு டேமேஜ் கொடுத்து ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். அங்கே போய் என்ன நினச்சேன், பின்னாடி இருந்து ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. பட் அடுத்த ரவுண்டில் நான் பிடிச்சிருவேன். அடுத்த ரவுண்டு அல்தரகன் ஏதாவது கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். இன்னும் ஒரு ஆளாக நிற்கிறாரு. அடிச்சிட்டாங்க அவரும். ஃபஸ்ட் ரவுண்டு டிஃபீட் தானா? ஃபஸ்ட் ரவுண்டே டிஃபீட்டு. செகண்ட் ரவுண்ட் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி எந்த கன்று இதுலேயே இந்த கன்று கிடைக்கல. ஃபுல்லாக ஒன் டேப்பு. A94 எடுப்போம். ஏன்னா M188 அந்த டபுள் பேரல் எனக்கு சரியே வராது. மீதி ஃபுல்லாக ஒன் டேப். அப்புறம் போன ரவுண்டு மாதிரி டவுன் ஆகிட்டேன்னா என்ன வருது? ஸோ ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணுறதுனால நல்லா இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. போவோம் அப்படியே கொடுத்து போவோம். எப்போவுமே இந்த பக்கம் தான் எனிமி இருப்பானுங்க. அந்த பக்கமே போவோம். எபிலிட்டி போட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேனே. இதை அடிக்க போகிற மாதிரி ஐயோ டேமேஜ் கொடுத்துட்டான்டா. கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நெட்டு போட்டுப்போம். என்ன போன ரவுண்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகே. ஓடு. ஃபர்ஸ்ட் டவுனு இது இந்த மேட்ச்லேயே ஃபர்ஸ்ட் டவுன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் டவுன். இங்கே அவன் எப்படியும் ஏறி வருவான். டவுன் ஆனவனை தூக்கி விட்ற. இல்லை தூக்கி விடல. அவனே அடிச்சிட்டேன். டபுள் டேக் டவுனு. இந்த டீம்மேட் ஓசிக்கில் போடலான்னு வந்துருப்பாரு போல. நான் அடிச்சிட்டேன் அவனை. அதுக்குள்ள இவன் என்ன பண்ண போகிறானோ? அடிச்சிருவான் இல்லை வாங்கிடுவானான்னு தெரில. போகும் பொறுமையா. இவனே அடிச்சிட்டேன். இது நானே தெரில. ஒரு டேக் டவுன் மட்டும் தான் டீம்மேட் பண்ணிருக்காங்க போல. MVP இதுக்கே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. இது MP5 இருக்குது. MP5 சொல்கிறேன். ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ MVP அடிச்சதுனால அவர் என் முன்னாடி வருவாரா இல்லை நான் அவர் முன்னாடி போகணும்னு தெரில. ரெண்டு பேருமே மேலே தான் ஏறும். அது கன்ஃபார்ம். ஏன்னா அவர் கொடுக்குற மூமெண்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. நானும் மேலே தான் ஏறப்போம். அதனால இப்போ நான் மேலே ஏறுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொன்னேன்னா மேலே தான் ஏறுவாருன்ட்டு. ஏன்னா இங்கே வேறு எதுவுமே ரூட்டே கிடையாது. அதை வச்சு தான் சொன்னேன். எவனும் அடிக்காமல் இருந்தா சரி. ஓகே, இங்கே இருப்போம். போயிட்டாங்க. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன் நான் அடிச்சிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டூம் அவன் வச்சிட்டான். என்னங்க இது? சரி, இங்கே வேணாது இருக்கானா? அப்படியே போவோம். ஹெல்ப் அப் கேட்குது. ஆனால் இங்கே ஒருத்தன் எலும்பி வரான்.
ஓசிக்கல ஸ்டாம் ப்ரோ, ஓசிக்கல ஸ்டாம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஒன்றுமே அவன் கீழே அடிக்க மாட்டானுங்க. இவன் அடிக்கலான்னு பார்த்தா இவன் மெட்டு போட்டு வந்து அடிக்கிறான். ப்ரோ என்னங்க நடக்குது? மெட்டிக்கிட்டு போட்டு வந்து அடிக்கிறான். டிஃபீட் நடக்க போகிறோம் தெரியல, பார்ப்போம். அப்படியே பொறுமையா அதே MP5 தான். இது வேறு எடுக்கலாமா? MP5 தான், MP5 எடுக்கலாம். என்ன நடக்க போகுது? எப்படியும் நான் அடிக்கலைன்னாலும் டீம்மேட் அடித்து ஜெயிக்க வச்சுருவானுங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னே தெரில. வரவங்க போகிற அடி வாங்கிட்டே இருக்கேன். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடணும். அந்த 2 ரீசன் காரணத்தினால் நான் வந்து இப்போ அடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறேன். போய் மேலே ஏறியாச்சு. ஏன்னா டீம்மேட்டை பின்தொடர்வோர் கில்லடிக்காமல் இருப்பது சரித்திரமே இல்லை. அதனால தான் போகிறேன். என்ன போதும், எதுவும் அவசரம் கொடுக்குற மாதிரி டீம்மேட்டும் நானும் வேலை பார்க்காம இருந்தால் சரி. ஸ்டெப்ஸ் கேட்குது. ஐயோ ஃபயரு, இறங்கிட்டேன். நல்ல டேமேஜ் வேறு. இதை தான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பண்ணிட்டேன் தெரியாமல், என்ன அறியாமல். டவுன். ஏன்னா இப்போ வந்து நான் நிற்கிறேன், மேலே வந்து கவரில் இருக்கேன். நான் கவரில் இருக்கும்போது ஃபயரிங் கேட்குறது சாதாரணம் தானே. அப்புறம் நான் எதுக்கு கீழே இறங்கினேன்? இல்லை, எதுக்கு கீழே இறங்கினேன்? இதை வருங்க, என் கூட வந்து நான் ஒருத்தன் கூட வந்தல, அவன் வந்து அடிச்சிட்டான். எதுக்கு ஃபயரிங் சவுண்ட் கேட்குறது நார்மல் தான், என்ன ஏரியாமல் நான் வந்து கீழே இறங்குறேன் சில டைம். இதுதான் ஏதாவது எந்த கன் எடுக்க போகிறோம், எடுக்கலாமோ தெரில. MP5 தான். அது எத்தனை தடவை வாங்கினாலும் நான் MP5 வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். மேக்ஸில் வேறு போடுறேன். இப்போ டீம் காசு வேஸ்ட்டு. சரி போவோம், சும்மா அப்படியே மேலே ஏறி போவோம். இன்னும் நடக்குதுன்னு பார்ப்போம். ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் போகும். இங்கே மேலே நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். போவோம் சும்மா. காட்டுச்சு பாருங்க, இங்கே தான் நிற்கிறானுங்க. ஆனால் மேலே ஏறி நிற்பானுங்க, அடிக்க முடியாத மாதிரி. எனக்கு வேறு ஹெவி டேமேஜ். ஐயோ கொடுத்துட்டானுங்க, டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. டவுன் மட்டுக்கூடாது, டவுன் மட்டும் ஆகிடவே கூடாது. கடவுளே, என்ன இடத்துல நான் வாயை வச்சுன்னு தெரிலங்க. ஐயோ பார்ப்போம். டீம்மேட் போனவரோட மாதிரி சொன்னல, நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறேன், அடிக்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் ஒருத்தர் தான் பாக்கி இருக்காரு. ஒருத்தர் அடிச்சிருவாரா? வேக்கன் வந்து அடிச்சிருவாரா? பார்ப்போம். கீழே வந்தது தப்பு. கீழே வந்தோடனே இந்த வேக்கன்ட் அடி வாங்கிட்டானுங்க. வெக்னாவோ ஏதோ பேர், நம்மளை இது மாதிரி நல்ல பேர் தான் வைப்பானுங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பேர் வச்சுட்டு இருக்கானுங்க. 2 பேர் சுட்டு போட்டிருக்கானுங்க. மீறி மனுஷன் வந்து வாழை போட்டு அடைக்கிறாரு. ஐயோ என்னன்னா இது சமாளிக்க முடியாததுக்கு 0.1% தான் சான்ஸ் இருக்கு. அண்ட் சேவியர் ஏசு அடிச்சிட்டாரு. என்ன நடக்குது இங்கே? ஏசு ஒரு ஆளாக நின்று சேவியர் ஏசு அடிச்சிட்டாரு. இவர் இப்போ மறுபடியும் இந்த நடக்கணுன்ற MP5 வேணாம். என்னன்னே தெரில. MP5க்கு எனக்கு ஒரு ஆசை இருக்க மாட்டேது. ஸோ பைசன் அப்படியே போக வேண்டியதுதான். இவர் பின்னாடியே போக வேண்டியதுதான். அண்ட் கைஸ், இப்போ நீங்கள் நினைப்பீங்க அந்த ரவுண்டில் சொன்ன மாதிரியே தான், அந்த மேட்ச்சில் சொன்ன மாதிரியே தான் இப்போ நீங்கள் நினைப்பீங்க யார் MVP-யோ அவர் பின்னாடி தான் ப்ரோ போவார் அப்படின்ட்டு. இல்லை, டீம்மேட் கூட போனால் கொஞ்சம் இவனாவது ஹெல்ப் அப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு போகிறேன். இவனுக்கு ஹெல்ப் அப் பண்ணுற நல்ல உள்ளம் படுத்தவனா இருந்தால் ஹெல்ப் அப் பண்ணுவான், இல்லாட்டி பண்ண மாட்டான். அவ்வளோதான். சைடில் மேலே இங்கே ஒருத்தனை வெட்டி விட்டாச்சு. ஓசிக்கில் ஏன்டா நான் டேமேஜ் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன், நீங்கள் சொகுசாக தூரத்துலேருந்து அடிக்கிறானுங்க. சவா போவோம். அப்படியே போக வேண்டியது தான். நிறையா ஃபயர் பட்டன் காட்டுது. இப்போ நான் வெளில போனோன்னே எனக்கு சொல்லி ஆகிடும். இன்னும் போவேன். மேலே ஒருத்தன் நிற்கிறான். மேலே
மேலே நிற்கிறவனை மட்டும்தான் ப்ரோ இது சைடில் ஒருத்தர் நிற்கிறான் ப்ரோ. இது நம்மகிட்டே ஆடம் காமிச்சிட்டு இருக்கான். ஓ வாங்க டவுனு அப்படியே சரி போயிட்டு அவனை கீழே எடுத்துருவோம். இல்லாட்டி அவனாவது நம்மளை மாதிரியே ட்ரோன் விட்டு கிரேட் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோதான், கீழே எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் நின்னா நீ எங்கே போன ஓடிட்டானா? சைடில் இருந்தாச்சுட்டான். சோழி முடிச்சு. சரி போடு. அண்டு இது விக்கெட்டான சூழ்நிலையிலையும் டீமெட்டை வச்சு போய் அடித்தேன். நான் வந்து சும்மா கேமியோ ஒரே ஒரு MVP, இந்த ரவுண்டில் ஒரு கில்லு. அப்புறம் அடுத்த ரவுண்ட்லாம் மீதி ரவுண்ட்லாம் நான் சொதப்பு தான் செஞ்சேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே உங்களை சந்திக்கிறேன். கீப் வெயிட்டிங்.